பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் வானங்களே கேளுங்கள், கர்த்தர் பேசுகிறார் என்கிற தலைப்பிலே தேவ ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னால், நம்ம வாசித்த முதல் நாளில் பார்க்கும்போது ஜனங்கள் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதே போல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று பார்த்தோம். அதனால தான் கர்த்தர் சொல்றார், வானங்களே கேளுங்கள், நான் பூமியை செவிகொடு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி கர்த்தர் வேதனையோடு சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால தான் அவர் வானங்களே கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்பதையும் நான் உங்களுக்கு முதல் நாளில் சொன்னேன். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் தான் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு சாட்சியாக கூப்பிடுவார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வானங்களே கேளுங்கள், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது அடுத்து தன்னுடைய எதிர்பார்ப்பை அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பை சொல்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு சில விஷயங்களை சொல்லி இப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்கள். 1:10, சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் இன்னைக்கும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதாங்க. அவர் சொல்கிறார், வானங்களே கேளுங்கள், என் ஜனங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதானே பைபிளில் எத்தனை இடத்துல போட்டிருக்குங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேங்கிறாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி வேதத்தை விட்டு நிறைய பேர் விலகுறாங்க, சத்தியத்தை விட்டு விலகுறாங்க, வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் ரொம்ப எதிர்பார்ப்போடு சொல்கிறாரு, வானங்களே கேளுங்கள். என் எதிர்பார்ப்பெல்லாம் நான் சொல்கிறேன், என் ஜனங்களுடைய தவறை மட்டும் நான் சொல்லலை, என் ஜனங்களுடைய தவறையும் சொல்கிறேன், என் ஜனங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேங்கிறதும் இந்த ஏசாயாவில் வருது. என்ன போட்டிருக்கு மறுபடியும் சொல்கிறேன், அழகான வார்த்தை, நமது தேவனுடைய வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இப்போ ஏசாயா பேசுகிறார் அல்லவா, ஏசாயா மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அல்லவா, வேதத்துக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி எத்தனை இடத்த நம்ம காமிக்க முடியும், வேதத்துக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், செவி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ வேதத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டாமா? இன்னொரு வசனத்தை எரேமியாவிலிருந்து வாசிக்கிறேன், மிகுந்த வேதனையான வார்த்தை அது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 6:10, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது, அதின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன ஒரு வேதனையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் யாரை அனுப்பி சொல்கிறதுப்பா, நான் யாரை அனுப்பி இந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறது, யாரை அனுப்பி நான் பேசினாலும் இவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேலே விருப்பம் இல்லை, கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு நிந்தையாக இருக்குது, கர்த்தருடைய வசனத்தின் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, இன்றைக்கி உங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் வேத வசனத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை விரும்புகிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், சங்கீதம் 1 அதில் என்ன போட்டிருக்கு, அழகான வார்த்தை, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வசனத்தை வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கா இல்லையா? அந்த மனுஷன்தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போட்டிருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஐயா, உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீ ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டாங்க. நீங்கள் ஒழுங்காக வேதத்தை வாசித்து நீங்கள் வேதத்தின்படி நடந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க.
உங்கள் வாழ்வின் வளர்ச்சியை, உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருப்பான்? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை கண்டிப்பாக தருவாங்க. ஆசீர்வாதமே பைபிளில் தாங்க அடங்கியிருக்கு, வேதத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் வேதத்தை ஒழுங்காய் வாசித்து அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தெய்வம் தாங்க. ஆனால் ஒன்றுங்க, அவருடைய வார்த்தைகளை வாசிங்க, அந்த வார்த்தைகளுக்கு கவனமாக செவி கொடுங்க, அதன்படி நீங்கள் நடங்க. இந்த வார்த்தை எவ்வளோ வேதனையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தை எப்படி இருக்குது? கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது. நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி இருக்காத இப்படி இருக்காதுன்னு சொன்னேன். அது அவங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது, நிந்தையாக இருக்குதான். அவர்களுக்கு அதன் மேலே என்னெல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் பாருங்கள். ஏசியாவில் போட்டிருக்கு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் யாரங்க நோக்கி பார்ப்பாரு? வசனத்துக்கு நடுங்குறவனை தாங்க நோக்கி பார்ப்பாரு. நீங்கள் வசனத்துக்கு நடுங்குறீங்களா? வேத வசனத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்குதா? பைபிள் படித்து நீங்கள் அழுதுருக்கீங்களா? மனசில் குத்தப்பட்டு வேதத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள ஆனந்த கண்ணீர் வந்திருக்குதா? ஒன்று தேவனுடைய செயல்களை நினச்சி ஆனந்த கண்ணீர் வரணும், இல்லைன்னா வசனத்தை படித்து இருதயத்தில் குத்துண்டு மனம் திரும்பணும். இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேத வசனத்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்க? வேத வசனத்துக்கு எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு உங்களை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். வானங்களே கேளுங்கள், ஜனங்களுடைய தவற சொன்னார். அதே போல் பின்னால் வருது, இந்த ஜனம் இப்படி இருந்தால் நல்லா இருக்காதா, இப்படியெல்லாம் இருக்குது, தன்னை சீர்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒன்று தான், வசனத்துக்கு செவி கொடுங்க, வேதத்துக்கு செவி கொடுங்க, வேதத்தின்படி வாழுங்க, வேதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காதீங்கிறத கர்த்தர் சொல்கிறாரு. கொஞ்சம் நம்மளை சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வேதக்காரங்க, தயவு செஞ்சு வேதத்தின்படி வாழுங்க, வேதத்தை உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. பைபிளில் போட்டிருக்கு, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏன்? தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கு அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிங்களாம். அப்போ நம்மளை அப்படி சொல்லணும்ல, தேவன் அருளிய வேதம் நம்ம இருதயத்தில் இருக்கணுங்க. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? வானங்களே கேளுங்கள்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்பார்ப்பையும் சொல்கிறாரு. அது என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.